எல்லா புகழும் இறைவனுக்கே. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்றோம். நெருப்பையில் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட வளர்ற கலைகளை நீக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல இன்னைக்கு மனிதநேயம் அழிந்து வருகிறது என்று அனைவரும் கவலைப்படுகிறோம். அப்போ இதை மலரச் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனிதநேயத்தை சுற்றி வளர்ந்திருக்கும் கலைகளை நாங்கள் நீக்க வேண்டும். நெற்பயிருக்கு பக்கத்தில் கலை வளர்வது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனிதநேயத்திற்கு பக்கத்தில் கலைகள் எப்படி வளர்ந்தது? இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தின் ஆரம்பத்திலே நான் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தேன். இந்த வருடம் மனிதன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னவென்று சொல்லி ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தேன். மிருக குணங்களை அழித்து தெய்வ குணங்களை வளர்க்க வேண்டும் அப்படின்றது நான் ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தேன். இதை தொடர்ந்து ஒரு 2 ஷார்ட்ஸ் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதுல மனிதநேயம் மீண்டும் மலர வேண்டும் என்பதற்காக பூங்காற்று திரும்புமா என்ற கேள்வியுடன் ஆரம்பித்திருந்தேன். அங்கே சுருக்கமாக சொல்லியிருந்தேன். இன்று நாங்கள் விரிவாக பேசலாம். நீயா நானா, நடந்தது என்ன, நடப்பது என்ன, அதை சற்று பார்ப்போம். இறைவனுடைய படைப்புகள் 2 வகையாக. ஒண்ணு இந்த கண்ணுக்கு தெரியும், இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிந்த படைப்புகளை பத்தி நான் பேச விரும்பல, எல்லாமே தெரியும். ஆனா கண்ணுக்கு தெரியாத படைப்புகள் எது அவை என்று சொல்லும் போது அந்த மெய்ப்பொருளாகிய இறைவன், இறைவனுடைய இறையாட்சி, தேவர்கள், தேவதைகள், சொர்க்கம், நரகம், ஏன் பூமியில மனிதனுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜின் என்னும் வர்க்கம், இன்னும் சொல்ல போனால் நாம் அனைவருக்குள் உள்ளிருக்கும் அந்த ஆத்மா, உயிர், இதையெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் பார்க்க முடியாதவைகள் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மனிதனின் படைப்பு வரலாறை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லா படைப்புகளையும் படைத்த பிறகு தலைச்சிறந்த படைப்பு ஒன்றை படைக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய பிரதிநிதியாகவே படைத்தவன் தான் மனிதன். மனிதனை படைத்தவுடன் இறைவன் வான தேவர்களையும் அங்கே இருந்த இப்லீஸ் என்னும் ஷைத்தான் சேர்ந்த அனைவரையுமே மனிதனுக்கு மரியாதை கொடுக்கின்ற வகையில், அதாவது தன்னுடைய தலைச்சிறந்த படைப்புக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் தலை வணங்க சொன்னான் இறைவன். வானவர் தேவர்கள் அனைவரையும் வணங்கினார்கள். ஆனால் அந்த ஷைத்தான் மட்டும் வணங்கவில்லை. ஏனென்று இறைவன் கேட்டான். நான் மனிதனை விட உயர்ந்தவன் என்ற ஆணவத்தோடு கர்வத்தோடு பேசினான் ஷைத்தான். என்னுடைய உத்தரவை மதிக்காத நீ இந்த இடத்தை விட்டு வெளியேறு என்று இறைவன் கட்டளையிட்டான். உடனே ஷைத்தான் அங்கே இறைவனிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், அனைவரையும் மீண்டும் ஒருவரை உயிர் பெறச் செய்து இறுதி நாளிலே நீ தீர்ப்பு அளிப்பாயே, அந்த நாள் வரை எனக்கு வாழ்வை நீட்டித்துக் கொடு என்றார். வழங்கப்படுகிறது என்றான் இறைவன். அப்படியானால் உன்னுடைய உயர்வின் மீதும் சத்தியமிட்டு கூறுகின்றேன் என்று இறைவன் மீது சத்தியமிட்டு ஷைத்தான் கூறினான். எந்த மனிதனுக்காக எனக்கு கிடைத்த அங்கீகாரத்தை நீ பறித்துக் கொண்டாயோ, எந்த ஒரு மனிதனுக்காக என்னை நீ இந்த சபையிலிருந்து வெளியேறச் சொன்னாயோ, அதே மனிதனை வீழச் செய்வேன், உன்னுக்கு மாறாக நடந்து கொள்ள செய்வேன் என்று சபதம் விட்டான். கங்கணம் கட்டி கொண்டான். பார்க்கலாம் என்றார் இறைவன். அதே நேரத்தில்
ஷைத்தான் மீண்டும் பல வரங்களை கேட்டான் இறைவனிடம். இந்த மனிதனை விட என்னுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்க வேண்டும். நான் இந்த மனிதனின் வலப்பக்கத்திலிருந்தும் இடப்பக்கத்திலிருந்தும் முன்னிருந்தும் பின்னிருந்தும் சென்று நான் அவனை வழி கெடுப்பேன். ஆனால் நான் அவனுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது என்று வரம் கேட்டால் கிடைத்து விட்டது. இரத்த நாளங்களிலும் நரம்புகளின் வழியாக உள்ளே சென்று இந்த மனிதனை இயக்கும் கருவிகளாகிய இந்த மனசையும் அறிவையும் உள்ளே புகுந்து அங்கே சஞ்சலங்களை ஏற்படுத்தி அங்கே இந்த ஆணவத்தை ஏற்படுத்தி அவர்களை விழச் செய்வேன். உன்னுடைய உயர்ந்த பார்வையிலே உயர்ந்த நிலைக்கும் இந்த மனிதன் கீழ்த்தரமாக நடந்து உன்னுடைய வெறுப்புக்கு உள்ளாக வேண்டும், உன்னை உனக்கு மாறு செய்ய வேண்டியவனாக மாற்றி காட்டுவேன் என்று கங்கணம் கட்டினான். இறைவன் உடைய தீர்ப்பு. இறைவன் சொன்னார், பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நேர் வழியில் நடக்கும் என் மீது பிரியமுள்ளவர்களிடம் உன்னுடைய செயல்படாது, நீ நெருங்க முடியாது என்று இறைவன் பாதுகாப்பு அளித்தான். அந்த நல்லோர்களில் நாமும் இருக்க வேண்டும். இப்போ கலை எப்படி வளர்ந்தது என்று தெரிந்துவிட்டது. இந்த மனிதநேயம், உயர்ந்த தெய்வம் குணங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த ஷைத்தானுடைய திட்டங்கள் வலுப்பெற ஆரம்பித்து விட்டது. அது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு மனிதர்களுக்குள்ளே புக ஆரம்பித்து விட்டார். இப்படியெல்லாம் அவன் புகழுக்கு தேடிய முதல் பாதை எது? அந்த முதல் பாதை அவனுக்குள்ள வந்த அதே ஆணவம் தான் மனிதனுக்குள்ள ஆணவத்தை ஏற்படுத்தி காட்டினான். இதுதான் நடந்தது. இது நடப்பது என்னவென்றால், இன்று பார்த்தால் மனிதர்கள் அனைவரும் இந்த ஆணவத்துடன் இந்த கர்வத்துடன் தான் நிறைய பேர் காணப்படுகிறார்கள். இன்று ஏற்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் காரணம் கணவனும் மனைவிக்குள்ள பார்த்தீர்களா, நீயா நானா என்ற அந்த ஆணவம் தான் தலை தூக்கி நிற்கிறது. குழந்தைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் மத்தியில கூட நீயா நானா என்றதுதான் ஆணவம் தூக்கி நிற்கிறது. எல்லா நிலைகளிலும், வாழ்க்கையுடைய எல்லா இடங்களிலும் பாருங்கள், வெறும் இந்த ஆணவம் கர்வம் என்பது மேலே ஓங்கி நிற்கிறது. இதை வளர்ப்பதற்காகவும் இவரை தூண்டுவதற்காகவும் மனசுகளிலே ஷைத்தான் பலவிதமான கலைகளை வளர்த்து பழையான தந்திர விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கின்றான். இதை நாங்கள் வென்றாக வேண்டும். இந்த மாதிரி நம்முடைய மனசை கெடுப்பதற்காக அவன் மனிதனுடைய அந்த ஐம்புலன்களையும் மிகவும் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டான். இந்த பார்வை மிகவும் ஆபத்தான ஒரு கருவி. இந்த கருவியை பயன்படுத்தியே எங்களை விழச் செய்கின்றார். இந்த காதுகளின் மூலமாகவும் எங்கள் மனசின் மூலமாகவும் பலவிதமான தவறான பாதை பக்கம் எங்களை இழுத்துக் கொண்டு செல்கின்றான். அதே நேரத்தில் இந்த உணவு பழக்கங்களும் உடை பழக்கங்களையும் மாற்றியும் எங்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய முதல் குறி என்னவா இருந்தது என்றால், இந்த தெய்வீக அறிவு கிடைக்கும் குருகுல பயிற்சிகளை ஒழிக்க வேண்டும். குருகுலம் தெய்வத்தை பற்றி பேசுகின்ற விஷயங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். தெய்வமே இல்லை என்றுதான் இவனுடன் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்ததன் காரணமாக படிப்படியாக எங்களுடைய பாடசாலைகளில் தெய்வத்தை பற்றியும் இந்த நேர்மையான மனித நேயங்களை பற்றியும் சொல்வது குறைந்து கொண்டே சென்று விட்டது. எந்த ஒரு செயலும் யார் வேண்டுமானாலும் எப்படி செய்வார்கள் என்றால், எதை பார்க்கின்றார்களோ அதைத்தான் செய்வார்கள். சொன்னால் இன்று மனிதர்களாக வாழ்ந்து காட்டியவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். இனி வாழ்ந்து காட்டும் அந்த உதாரண புருஷர்கள் மீண்டும் நமக்கு தேவை. அந்த உதாரணமாக வாழும் பெண்மணிகள் தேவை. அந்த வாய்ப்பை நாங்கள் எப்படி பெறுவோம் என்பதையும் நாங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அத்தியாயத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம்.